இன்றைக்கி வந்து நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒரு பீஸ் இருக்குங்க. இந்த சிக்கனை வந்து நான் எவ்வளோ நேரம் சமைச்சு சாப்பிட்றேங்கிறத வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு பொருளை வந்து நல்லா சுவைத்து மென்று சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் செரிமானம் பிரச்சனைங்கிறது வராதுங்க. ஸோ எவ்வளோ நேரம் எத்தனை டைம் நான் சமைச்சு மென்று சாப்பிட்றேன்னு பார்ப்போமா? கிட்டத்தட்ட 43 தடவை மென்று, அதாவது சவைத்தக்கு அப்புறம் தான் அந்த மாவு மாதிரி ஃபார்ம் ஆகி, அந்த சிக்கன் மாவு மாதிரி ஆகி உமிழ்நீர் சுரந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. ஸோ ஒரு நான்வெஜ்ஜை வந்து நம்ம சிக்கனோ மட்டனோ இல்லை பீஃபோ இல்லை மீனோ எது சாப்பிட்டாலுமே குறைஞ்சது 30 தடவை மென்று அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. எனக்கு சிக்கனுக்கு வந்து 43 தடவை வந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சாப்பிட்டு பார்க்கணும், அதை எத்தனை தடவை மென்று சாப்பிட்டு பார்க்கணுன்னு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஏன் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடியணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சு இனிமேல் வர்ற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, பொறுமையாக சாப்பிடு, சாப்பாடுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் அப்படி சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடம்புல வந்து ஒட்டுங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வான வீடியோ வந்து நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி சமைச்சு சுவைத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து சீரண கோளாறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க. ஸோ இது வந்து சுகர் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா நல்லா சமைச்சு இங்கேயே சமைச்சு சாப்பிட்றனால நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதுவே உள்ளே இறங்கும்போது அப்படியே எடுத்துக்கிடுங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தான பொருளை வந்து நல்லா சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான பொருளை வந்து நல்லா மென்று சுவைத்து அதுக்கப்புறம் உழுங்குங்க. வாழ்க்கையை வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம லைஃப் டெய்லி ரொட்டீனில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு சுகரை பற்றின எதுவும் டவுட் இருந்துச்சு, இல்லை அதில் எதுவும் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது அனுபவப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு அந்த என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து யாரையுமே வந்து மாத்திரை போடாதீங்க அந்த மாதிரி நான் சொல்லலைங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுட் சர்க்கிளை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களோட சுகருக்கு வந்து அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி விழிப்புணர்வான வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.